ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப செல்வாக்கா மாசா கட்சியை தொடங்கினவங்களாம் இன்னைக்கு அந்த கட்சிங்க வெறும் பெயர் அளவில் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சில கட்சிகள் எல்லாம் திசை மாறி போய் காணாமலே போயிடுச்சு. அப்படிப்பட்ட காணாமல் போன கட்சிகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதா மதிமுக. ஒரு காலத்தில் திமுகவையே அலற விட்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா, திமுகவில் டாக்டர் கருணாநிதிக்கு அப்புறமா ரொம்பவே அறியப்படுற முகமாக இருந்தவர் தான் திரு வைகோ. ஆனால் அந்த சமயத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி வைகோவிற்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை விவகாரத்தால் கலைஞருக்கும் வைகோக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னும் பேசப்படுது. இதுவும் ஒரு காரணமாக இருந்ததுனால திமுகவை விட்டு 1994 கட்சியை விட்டு வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சியை திரு வைகோ தலைமையில் தொடங்குறாரு. என்னதான் திமுக விட்டு வெளியேறினாலும் திராவிட சித்தாந்தத்தை தான் பின்பற்றுவோன்னு சொல்லி அந்த கட்சியை தொடங்குறாங்க. கட்சியை தொடங்கி ஒரு முதல் தேர்தல் 1996 வருது. அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வி தான் அடைகிறாங்க. அதுக்கப்புறமா தனித்து போட்டிட்டா நமக்கு வெற்றி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மதிமுகவுக்கு வந்துதா அப்படின்னு தெரியல. அதை ஒரு காரணமாக வச்சு அடுத்தடுத்து வந்த தேர்தலில் 1998 2004 வரைக்கும் பாஜக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திக்கிறாங்க. சொல்லப்போனால் 2010 காலகட்டம் வரைக்கும் மதிமுகவுக்கு நல்ல மவுஸ் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்துல இருந்து தான் மதிமுகவுடைய இறங்கு முகம் ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மதிமுக யாரு கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்களுடைய மவுசம் குறைய ஆரம்பிக்குது. திமுகவில் விட்டு வெளியேறும் பொழுது என்ன சொன்னாங்க, வாரிசு அரசியல் நடக்குது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை திமுக மேலே வச்சாங்க. ஆனால் கடைசியாக 2019 இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியிலேயே ஐக்கியமாயிட்டாங்க மதிமுக. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோல்விக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தலைவர் வைகோ அவர்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக இருப்பார், அவர் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கருத்துகளும் அவர் மேலே வைக்கப்படுது. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்லாம் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு பேசினவர் இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கே புகழ் மாலையை சாத்திட்டு வராரு. ரோசம், சூடு, சொரணை, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவில்? திமுக தொண்டர்களை சொன்னது, திமுக தலைமையை சொல்லுகிறேன், நாடாக துடிக்கின்ற அவரது மகனுக்கு சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிழலாக பக்கபலமாக எப்படி இருந்தேனோ அதை போல என் ஆறுயிர் சகோதரன் தளபதி ஸ்டாலினுக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பான். இந்த மாதிரி அவர் எப்போ என்ன பேசுவார் அப்படின்னு அவருக்கும் தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாதுன்ற ஒரு கருத்தும் வைகோ அவர்கள் மேலே வைக்கப்படுது. இப்படி தேர்தலில் தான் மதிமுக தோல்வி அடையுது அப்படின்னு பார்த்தா கட்சிக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை. ஒரு காலத்தில் வாரிசு அரசியலை பற்றி விமர்சனம் பண்ண மதிமுகவுடைய தலைவர் வைகோ இப்போ அவர் கட்சிக்குள்ளேயே வாரிசு அரசியல் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு காரணமாக துரை வைகோவை தான் சொல்கிறாங்க. துரை வைகோவுடைய வளர்ச்சிக்காக மற்றவங்க எல்லாரையுமே வைகோ அவர்கள் பகர்ச்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மதிமுகவுடைய வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக இருந்தவர் தான் மல்லை சத்யா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மல்லை சத்யா மேலேயே துரோக பட்டம் செலுத்தி கட்சியை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு போயிருக்காரு வைகோ அவர்கள். இதில் கட்சியை விட்டு நீங்களா வெளியேறணும்னு சொன்னாதான் நான் போவேன் அப்படின்ட்டு மல்லை சத்யாவும் ஒரு பக்கம் நின்னாரு. இப்படி மதிமுக கட்சிக்குள்ளேயே பல போராட்டம் போயிட்டு இருக்கிறதுனால கட்சியும் ஒற்றுமையா இல்லை, சரியான ஒரு வழிமுறையோட மதிமுக செயல்படலை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் மதிமுகவுடைய தோல்விக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகமாக மாசா கட்சியை தொடங்கினாங்களோ இப்போ அந்த வேகம் மொத்தமாக போய் அண்ணா அறிவாலயத்திலே காத்துக்கிட்டு இருக்காங்க. மதிமுகவுடைய கட்சி அலுவலகம் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் அண்ணா அறிவாலயத்திலேயே எத்தனை கூட்டணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மதிமுக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சன உண்மையாக இருக்குது. அடுத்ததா பாமக. பாமகவும் ஆரம்பத்தில் வன்னியர் சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த சங்கத்து மூலமாகவே பல இடஒதுக்கீடு போராட்டங்களும் நடத்துகிறாங்க. அந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவான போராட்டங்களாக இருந்ததுனால அதோடைய அடுத்த ஒரு பரிணாமமாக 1989 பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் நிறுவுறாரு.
அந்த கட்சியை நிறுவறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் சரி என்னுடைய வாரிசும் சரி எங்கள் கட்சி பதவிக்கோ எந்த ஒரு பதவிக்கோ வரமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால் செருப்பு கூட போகாது. நான் எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிட மாட்டேன். இப்படி பல வாக்குறுதியை கொடுத்து அந்த கட்சியை தொடங்குறார். இது அந்த சமயத்தில் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஒரு கட்சியை தொடங்குற ஒரு தலைவர் எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்னு அந்த சமயத்தில் ரொம்பவே ஆச்சரியமாகவும் விவாதத்துக்கும் உள்ளாச்சு இந்த சம்பவம். இது ஒரு பக்கம் இருக்க, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்றவங்களை திராவிட கட்சிகள் பின்பற்றிட்டு வராங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு சக்தியாக பாமக உருவெடுக்கும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் அது நிரூபணம் ஆகிற மாதிரி சில சம்பவங்களும் நடந்தது. அது என்ன அப்படின்னா, பாமக தொடங்கின சில மாதத்திலேயே வேலூர் மாவட்டம் பெரணமலூர் இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பாமக போட்டியிட்டு 22,000 வாக்குகள் மேலே வாங்குறாங்க. கட்சியை தொடங்கின உடனே இவ்வளோ வாக்குகள் வாங்குறது பாமகவுக்கு ஒரு சக்தியாகவும் ஒரு தைரியத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 1989 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சா கூட 6% வாக்குகளை வாங்குறாங்க. இதன் மூலமாக பாமகவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. இதுக்காகவே அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு பாமகவை தங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அழைச்சாங்க. அந்த அளவுக்கு பாமகவுடைய மவுஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்படி பாமகவுடைய மவுஸ் அதிகமாக இருக்கிற சமயத்தில் தான் பாமகவும் ஒரு இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க. யார் கூட கூட்டணி வைக்கிறது, அதிமுக கூட வைக்கிறதா திமுக கூட வைக்கிறதா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாரிசு எனக்கு அப்புறமா என் கட்சிக்கு வராது அப்படின்னு சொன்ன டாக்டர் ராமதாஸ் அவர்களே 2022 டாக்டர் அன்புமணி ராமதாஸை கட்சியுடைய தலைவர் ஆக்குறாரு. இதுவும் கட்சிக்குள்ள பல சலசலப்பை ஏற்படுத்துது. வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாரிசையே தலைவராக்கியிருக்காரு ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களும் அந்த சமயத்தில் பேசப்பட்டது. தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு வந்த பாமக தோல்வியும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிமுகவோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு களம் கண்ட பாமக படு தோல்வி அடைகிறாங்க. இது எல்லாமே பாமகவுக்கு ஒரு தோல்வி முகத்தை காட்ட ஆரம்பிக்குது. இதுக்கடுத்து கட்சிக்குள்ளையும் பல சலசலப்பு ஏற்படுது. அது என்னன்னா, ராமதாஸ் ஐயாவுடைய பேரன் முகுந்தனை இளைஞர் அணி தலைவராக கொண்டு வர முயற்சி பண்றாரு. அப்ப இது அன்புமணிக்கு பிடிக்காததுனால குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனையா மாறுது. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கேட்கணும், யாராக இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணி நீ பண்ணி புரியுதா? நான் பண்ணுறதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இதனால கட்சிக்குள்ளையும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் பாமகல ஏற்படுது. இப்ப பாமக ஏ பாமக பியா பிரிஞ்சு நிக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவும், எங்களுடைய எதிர்காலம் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழுவும் 2ஆ பிரிஞ்சு நிக்கிறதுனால பாமக ஏ பாமக பியா நிக்குது. அது மட்டும் இல்லாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அப்பா திமுகவுக்கும் மகன் அதிமுகவுக்கும் சார்ந்து பேசிட்டு வராங்க. ஆரம்ப அரசியலில் செல்வாக்காக இருந்த பாமக அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சதும் தன்னோட கட்சியிலேயே ஒற்றுமை இல்லாததுமே பாமகவுடைய ஒரு தோல்விக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இதே ஒரு நிலைமை நீடிச்சா பாமக மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா தேமுதிக. சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி மறக்க முடியாத ஒரு பெயர் அப்படின்னா அது நடிகர் விஜயகாந்த் தான். இவர் நடிகராக இருந்த சமயத்திலேயே நடிகர் சங்கம் மூலமாக நிறைய நற்பணிகளை செஞ்சுட்டு வந்தார். 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியை மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி அறிமுகம் செய்கிறாரு. இப்போ விஜய் அவர்களுடைய மாநாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் அப்போவே பல லட்சம் மக்கள் அவருடைய முதல் மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த துவக்கமே ரொம்ப மாசாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டு 8.36% வாக்குகளை வாங்குறாங்க.
கட்சியை தொடங்கின ஒரு வருஷத்திலேயே ஒரு அதிகப்படியான ஒரு வாக்கு எண்ணிக்கையை தேமுதிக வாங்கினது திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியா தேமுதிக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம திமுகல டாக்டர் கலைஞரும் அதிமுகல ஜெயலலிதா அம்மையார் இருந்த அந்த காலகட்டத்தில் இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த சமயத்தில் ரொம்ப தைரியமாக கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் எல்லாராலும் பாராட்டவும் பட்டாரு. அதுக்கப்புறமா 2009 பொது தேர்தலையும் தேமுதிக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சா கூட கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் தேமுதிகவுடைய பலமும் பலவீனமும் காட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா தேமுதிக வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதிமுக கூடயே போய் கூட்டணி வச்சதுனால தன்னுடைய தனித்தன்மையை தேமுதிக இழந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உணராமல் போனதும் அவங்களுடைய தோல்விக்கான ஒரு விதை போட்டதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பலத்தை நிரூபித்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட சட்டமன்றத்துக்கு போகிறாரு விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலையில தான் யார் கூட கூட்டணி வச்சாங்களோ அவங்க கூடவே விஜயகாந்த் அவர்கள் சண்டைக்கு போறாரு. தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்னு தோத்த வரலாறு ஜெயலலிதா அவர்கள் தான் பருவூர்ல தோத்தாரு. இதுக்கு மேல என்ன பண்ணும்? தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுதான் சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஜெயலலிதாக்கும் விஜயகாந்துக்கும் இடையில நடந்த ஒரு சண்டையால 2 பேரும் 2 பக்கமா நின்று சட்டமன்றத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் இப்ப வரைக்கும் யாராலுமே மறக்க முடியாது. அப்ப ஜெயலலிதாவை ஒருமையிலேயே பேசியிருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். இது எல்லாமே மக்கள் விஜயகாந்த் மேல வச்சிருந்த நம்பிக்கையை குறைக்க ஒரு காரணமாகவும் இருந்ததா சொல்லப்படுது. 2016 நடந்த தேர்தல் அப்ப வெளிப்படையாவே நாக்க மடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் சண்டை போடுற வீடியோக்கள்லாம் ரொம்ப வைரலா பரவப்பட்டது. இது எல்லாம் தேமுதிகவுக்கு ஒரு தோல்விக்கான காரணமாகவும் இருந்தது. இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்களா? பயப்படுவீங்க பத்திரிகைகளை. தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் 8 பேர் அதிமுகல போய் சேர்றாங்க. அதனால தேமுதிகவுடைய பலம் அங்க பலவீனமா மாறப்படுது. தேமுதிகவில் இருந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுகவுக்கு போனதுனால கட்சியை சார்ந்தோ தேமுதிக பலவீனமாகுது. இது எல்லாம் தேமுதிகவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்குற ஒரு சூழலை அமைச்சிடுது. எந்த அளவுக்கு தைரியமாக கட்சியை தொடங்கினாரோ விஜயகாந்த் அவர்கள், இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னா, எந்த கட்சி அதிகமாக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தேமுதிக இருக்கு அப்படின்னு பேசப்படுது. தனித்தன்மையோட தமிழ்நாட்டு அரசியலில் ஜொலிக்க இருந்த தேமுதிக எப்போ கூட்டணி வச்சாங்களோ அப்பவே தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஒரு பலவீனமான கட்சியா இப்போ இருக்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மையாகவும் பார்க்கப்படுது. அடுத்ததா மக்கள் நீதி மையம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் 2018 மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ட்விட்டரில் மட்டும் அரசியல் பண்ணிட்டு வந்தவர் 2018 நேரடியாக கட்சியை தொடங்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அந்த சமயம் பல விவாதங்களை ஏற்படுத்துது. அது என்ன அப்படின்னா, நான் வலதும் கிடையாது இடதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மையம் அப்படின்ற கட்சி பெயரோட அவர் கட்சியை தொடங்கினதுனால ஒரு அரசியலில் எப்படி ஒரு மையம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளையும் விவாதங்களையும் அந்த சமயத்தில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதோட தொடர்ந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் தனித்து போட்டிடுறாங்க. அப்போ 16 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை மக்கள் நீதி மையம் வாங்குறாங்க. இதன் மூலமாக ஒரு நம்பிக்கை மக்கள் நீதி மையத்துக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படியே தலைகீழாகவும் மாறுது மக்கள் நீதி மையத்துடைய அந்த நிலைமை. அது என்ன அப்படின்னா, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுகளை விட குறைவான வாக்குகளை தான் மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நல்ல டஃப் கொடுத்துருந்தாங்க. சென்னை, கோவை போன்ற மாவட்டங்களில் மக்கள் நீதி மையத்துடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கோவை தொகுதியில் நடிகர் கமலஹாசனே போட்டிடுறாரு. போட்டியிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டஃப்பும் கொடுக்குறாரு. அந்த தொகுதியில் ஜெயிச்ச பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனோட ஒரு குறிப்பிட்ட
வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு கோவையில் ஒரு ஆதரவு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் ஒரு நம்பிக்கையோட வாக்கு என்ற மையத்தில் இறுதி நிமிஷம் வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் இருந்தார். ஆனால் அந்த காத்திருப்பும் கடைசியில் ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. அதுக்கடுத்து தொடர்ந்து சறுக்கலையே மக்கள் நீதி மையம் சந்திக்குது. அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே வேற கட்சிக்கு போய் சேர்ந்ததுனால ஒரு கட்டத்தில் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு கமலஹாசன். அதுக்கடுத்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. எங்களுடைய துரோகிகள் கட்சியை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இதுக்கப்புறம் என்னுடைய செயல்பாட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அவர் அரசியலில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பிக் பாஸில் போஸ்டாக சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ விக்ரம் படத்தோடைய ஒரு உற்சாகத்திலையும் கமலஹாசன் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கட்சியை சரியாக வழி நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கப்படுது. அதுக்கடுத்து ஈரோடில் நடந்த இடைத்தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக கமலஹாசன் அவர்கள் பேசினது திமுக கூட இவர் போய் சேர்ந்துருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்துச்சு. எல்லா கட்சிகளும் போல ஆரம்பத்தில் நாங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு எல்லாம் எதிரானவங்க, அவங்கள விட நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் கட்சியை தொடங்கினாங்க. ஆனால் கடைசியாக தங்களுடைய கட்சியும் தங்களுக்கும் ஒரு மதிப்பு வேணும் அப்படின்றதுக்காக திமுகவிலே இப்போ போய் இணைஞ்சிட்டாரு. திமுக மூலமாக எம்பியாவும் பெருக்காரு. மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் கட்சியை தொடங்கினப்ப தனித்தனியாக இருப்பாருன்னு பார்த்தா கடைசியாக எல்லாரும் போல திமுகவே இணைஞ்சதுனால இது மக்கள் நீதி மையத்துடைய ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக பார்க்கப்படுது. நடிகர்கள் கட்சியை தொடங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி நிலைச்சி இருக்கதா முடியலை அப்படின்றது தான் நிதர்சன உண்மையாகவும் இருக்குது. இதே மாதிரி நடிகர்கள் கட்சியை தொடங்கினவங்கலாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்குது. கட்சியே மூடிட்டு வேற ஒரு கட்சியிலே போய் சேர்ந்துருவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா யாரை சொல்லலாம் அப்படின்னா நடிகர் சரத்குமார். இவரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கினாரு இவருடைய தலைமையில். ஆனால் அந்த கட்சியை முழுசாக நீடிக்காமல் அந்த கட்சியை கலைச்சிட்டு இப்போ பாஜகவில் இணைஞ்சிட்டாரு. இதே மாதிரி பல நடிகர்கள் கட்சியை தொடங்கி கட்சி கலைச்சிட்டு வேற ஒரு கட்சியோட போய் இணைஞ்சிடுறாங்க. கட்சியை தொடங்கும் போது ரொம்ப செல்வாக்கா மாசா பேசுகிறவங்க கடந்த சில வருஷத்திலேயே அந்த கட்சி எங்கே போகுது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. அந்த வரிசையில் காங்கிரஸும் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி இப்போ திமுகவே கதின்னு இருக்காங்க. இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காமராசருக்கு பிறகு சரியான வழிகாட்டல் காங்கிரஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திராவிடத்துடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அதிகமானதும் காங்கிரஸுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தேசியவாத கொள்கைகளை காங்கிரஸ் ஆதரித்ததும் ஒரு தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுது. இப்போ திமுக என்ன சொல்லுதோ அதை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. தன்னுடைய தனித்துவத்தை மீண்டும் காங்கிரஸ் எடுக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். காமராசர் போன்ற ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி முதலமைச்சராகவும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி இப்போ திமுக கூட்டணியை தாண்டி வேறு எங்கோ அவங்களுடைய கவனம் போல அப்படின்றதும் ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான கட்சிகள் எப்போ அதிகமாக வெளியே வருவாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் மட்டும்தான். அதுவும் எதுக்காக வருவாங்கன்னா கூட்டணி பேச்சுக்கு தான். இந்த கட்சிகள் எல்லாம் மற்ற நேரத்தில் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு தேர்தல் வருது அப்படின்னாலும் தேர்தலுக்காக கூட்டணி பேச்சு எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்க எல்லாரும் அங்கே அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. தங்களுக்கான சீட்டு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ட்டு அதிமுக திமுகன்னு எல்லா பக்கத்துலேயும் இவங்களுடைய பங்கு இருக்குன்றது தான் ஒரு உண்மையாகவும் பார்க்கப்படுது. கட்சியை தொடங்கும்பொழுது அவங்க கொடுக்குற நோக்கமும் சரி, கட்சியை தொடங்குறப்ப என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாம் கட்சியை தொடங்கின சில வருடங்கள்லேயே மறைஞ்சு போயிடுது. அவங்க எதுக்காக கட்சியை தொடங்கினாங்கன்றதை மறந்து சீட்டுக்காக கட்சியை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வந்துடுறாங்க. இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி.